மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பே. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பே. மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பே. மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பே. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல. இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சந்தோஷமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின் காலங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொண்டு எங்களை அர்ப்பணிக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் சால்வேஷன், ரட்சிப்பின் அடையாளமாகிய சிலுவை என்று சொல்லுகிற தலைப்பின் கீழே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் வரை உள்ள பகுதியை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி துவங்குகிற போது சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்று சொல்லி துவங்குகிறது. அப்படி என்று சொன்னால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டதற்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இதற்கு முன்னுரையாக கொடுப்பதை பார்க்கிறோம். என்னாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரை உள்ள பகுதியில இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் மக்கள் ஏதோம் தேசத்திலிருந்து வருகிற போது ஓர் என்ற மலையின் மேலே ஏறாமல் சிவந்த சமுத்திரத்தை சுற்றி வருகிற ஒரு பயணத்தை பார்க்கிறோம். அப்படி வருகிற போது இந்த பயணத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் சோர்ந்து போகிறார்கள். மனம் அடிவாகி மோசேயையும் ஆண்டவரையும் அவர்கள் திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், எதிராக முறுமுறுக்கிறார்கள். எனவே கடவுள் அவர்களுக்கு மத்தியிலே கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். அது நிமித்தமாக அநேகர் செத்து போகிறார்கள். உடனடியாக இஸ்ரவேல் மக்கள் மோசேயினிடத்திலே சென்று இந்த தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். உடனடியாக மோசேயும் கடவுளிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிறார். அது நிமித்தமாக கடவுள் மோசேயினிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு கோலின் மேலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை அதிலே வைத்து அந்த கோலை உயர்த்தி வை. இப்படிப்பட்ட தீமையிலே சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற போது அவர்கள் அந்த தீமையிலிருந்து விடுதலை ஆவார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதை போலவே அநேகர் விடுதலை பெறுகிறார்கள். இந்த நிலையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனுக்குலம் கீழ்ப்படியாமையினாலே தேடிக்கொண்ட சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்பு பெறுவதற்கு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. இந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு கூட பார்க்கிற எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பானவர்களே, எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எனவே இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் நமக்கு தேவை. லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர், என்னை நல்ல போதகரே என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெறுவதற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு அதுவே வழி என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அந்த வாலிபன் சொல்கிறான், சிறு வயது முதற்கொண்டே இதெல்லாம் கருத்தாக நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற போது ஆண்டவர் மீண்டுமாக, இன்னும் உன்னிடத்திலே குறை இருக்கிறது, அதை சரி செய்து கொள்கிற போது நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனவே நாம் குறைவற்றவர்களாக ஆண்டவர் அருளுகின்ற நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசை. அன்பானவர்களே, ஆண்டவரால் இந்த உலகம் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தின் படைப்புகளிலே மகுடமாக மனிதன் படைக்கப்பட்டான். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் எல்லா விதமான உரிமைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து வைத்திருந்தார். ஆனால் மனுக்குலத்தினுடைய கீழ்ப்படியாமையினாலே இழந்து போன அந்த ஆண்டவருடைய முழுமையான சாயலை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எந்த பாவமும் அறியாத தூய்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக தந்தார். அன்பானவர்களே, இப்படி அன்பு நிறைந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிப்பதுதான் மிகுந்த சரியான காரியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். சிலுவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்கள் பல நேரங்களிலே தங்களுடைய நிலையை குறித்து வேதனைப்பட்டு கொண்டதாம். பல கொலையாளிகளை நாங்கள் சுமக்கிறோம், அவமானத்தை சுமக்கிறோம், வேதனையை சுமக்கிறோம் என்று சொல்லி அவைகள் குறைப்பட்டு கொண்டன. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே அந்த சிலுவையிலே தூக்கப்பட்ட போது அந்த மரங்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன. ஏன் என்று கேட்டபோது அவைகள் சொன்னதாம், இன்றுதான் நாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இத்தனை நாட்களும் பல தண்டனைக்குரியவர்களை, கொலையாளிகளை, குற்றங்கள் செய்தவரை தூக்கி சுமந்த நாங்கள்
இன்றைக்கு ஒரு புனிதமான ஒரு மனிதரை தூக்கி சுமக்கிறோம். இந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, கண்பானவர்களே, நாமும் கூட சிலுவையில் உயர்த்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பார்க்கிற போது நாம் மீட்பு பெற்று கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவோம் என்பதிலே எந்த மாற்றும் இல்லை. அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை அடைய நாம் நம்மை ஆண்டவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி காப்பாராக. தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அடிக்க கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதலாக எங்களுடைய பாவத்திலே இருந்து எங்களை மீட்கும்படி தன்னுடைய சொந்த ஜீவனை தந்த அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாங்கள் நினைத்து பார்த்து அன்பு நிறைந்த ஆண்டவருடைய விருப்பத்தை, அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்க பலன் தாரும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளின்படி எங்களை முழுமையாக உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்து மீட்பு பெற கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.